சமீபத்துல ஜோதிகா அவங்களுடைய ஒரு புகைப்படம் வைரலானதை தொடர்ந்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னங்க இப்படி எல்லாம் புகைப்படங்கள் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி இத பத்தி நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. வாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளாவே இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. சொல்ல போனா நடிகைகளுக்கே அவங்களுடைய புகைப்படங்களை இப்ப தவறா எடிட் பண்ணி AI போன்ற பலதரப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொண்டு அவங்களுடைய முகத்தை எல்லாம் மாற்றி நிறைய வீடியோக்களை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஆலியா பட் அவங்களும் இந்த ஒரு விஷயத்துல சிக்குனாங்க, ராஷ்மிகா அவங்களும் இந்த ஒரு விஷயத்துல சிக்குனாங்க. இப்ப ஜோதிகா அவங்களுடைய புகைப்படத்தை அப்படியே ரொம்பவே தவறா எடிட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுருக்காங்க. சொல்ல போனா அக்ஷயகுமார் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஜோதிகா அவங்க ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த புகைப்படத்தை முழுவதுமா மாற்றி சமூக வலைதளத்துல அப்படியே பதிவிட்டு இருக்காங்க. இத பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. கொஞ்ச நாளாவே இந்த AI பலதரப்பட்ட நன்மைகளை கொடுத்தாலும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தான் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஷ்மிகா அவங்களுடைய வீடியோ அப்படி வெளியான சமயத்துல கூட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அந்த வீடியோ வைரல் ஆனப்ப ராஷ்மிகா அவங்களும் எனக்கு நினைக்கும் போதே ரொம்பவே வேதனையா இருக்கு, அந்த வீடியோவை பார்த்து நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அதாவது நான் ஒரு பிரபலமா இருக்கிறதுனால என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இதை எல்லாமே சரி பண்ணி அதுல இருந்து மீண்டு வர நிறைய முயற்சி பண்ணுவேன். ஆனா இதே போல ஒரு சாதாரண பெண்களுக்கு நடந்தா அவங்க என்ன செய்வாங்க? தயவு செஞ்சு எல்லாருமே ரொம்ப பத்திரமா இருங்க. இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை ஆபத்தை ஏற்படுத்த வந்திருக்கு. இதை நல்லதுக்காக யூஸ் பண்றதை விட நிறைய பேர் ரொம்ப தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதே போலதான் ஆலியா பட் அவங்களுடைய வீடியோ வைரலான சமயத்திலையும் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இவ்வளவு அசிங்கமான வேலைகள் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு எல்லாம். இப்ப ஜோதிகா அவங்களுடைய புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தும் ரசிகர்கள் இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு வரணும். இந்த மாதிரி வேலையை யார் பண்ணாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல இப்ப எல்லாருமே நிறைய புகைப்படங்களை பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இப்ப ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பிரபலங்களே இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சிக்கும் போது கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல வீடியோ பதிவிடுற புகைப்படம் பதிவிடுற எல்லாருமே ரொம்பவே எச்சரிக்கையா தான் இருக்கணும். இப்ப ஜோதிகா அவங்களுடைய இந்த புகைப்படத்துக்கு சூர்யா அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுற மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்பவே தடுத்தா மட்டும்தான் இனி வர காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க.